Welcome to Easy Indian Recipes 1K. இன்னைக்கு நம்ம ஒரு தஞ்சாவூர் ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்டியா இருக்கும் and ரொம்ப ஹெல்தியானதும் கூட. எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். நான் வந்து ஒரு கடாய் சுட வச்சிருக்கேன். இதுல நல்லெண்ணெய் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சுடறதே நம்ம கடுகு சேர்த்துன்றலாம். கடுகு பொரியட்டும். நான் வந்து ஒரு 1/2 டம்ளர் பாசி பருப்பு நான் வந்து ஊற வச்சிட்டு அப்புறம் அவரைக்காய், அதாவது அவரைக்காய் வந்து இங்கே இந்த ஊர்லலாம் இப்படி தான் கிடைக்கும். இந்த பட்டை அவரைக்காய் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். அவரைக்காவை நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு இந்த பாசிப்பருப்போடு சேர்த்து நான் வந்து ஜஸ்ட் ஒரு மஞ்சப்பொடி, உப்பு, கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நான் வந்து இது வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கடுகு பொரிஞ்சாச்சு. இப்போ ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ பெருங்காயம். இப்போது நம்ம கட் பண்ணி வேக வச்சு வச்சுருக்கிற இந்த பாசிப்பருப்பு அண்ட் இதில் சேர்த்துடலாம். இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக நம்ம ஜலம் சேர்த்துக்கலாம். இது வந்து கூட்டு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். துருவின தேங்காய் இதில் சேர்க்கலாம். நான் வந்து இந்த மாதிரி மிக்சியில் போட்டு வச்சுட்டுருக்கேன். இந்த தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான். தேங்காயும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். காரம் நம்ம இன்னும் சேர்க்கலை. ஃப்ரெஷ்ஷாக இடித்து வச்சுருக்கிற மிளகு தான் இதுக்கு காரமே. இப்போ இதுக்கு தேவையான மிளகு பொடியை போட்டுடலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப நிமிஷமாக ஆகிடும். இந்த மிளகு வாசனை அண்ட் இந்த நல்லெண்ணெயில் செய்கிறதுனால அதோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதத்தோட சூப்பராக இருக்கும். வத்த குழம்பு சாதத்தோட எக்ஸலண்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஜலம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகி கிடக்கணும். இது நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வந்ததுன்னா, தளச்சு ஒரு கொதி வந்துடுதுன்னா நம்மளோட மிளகீஷியம் ரெடி. இப்போ இது நல்லா கொதிச்சு வந்தாச்சு. ஸ்டவ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். நம்மளோட தஞ்சாவூர் ஸ்பெஷல் மிளகீஷியம் ரெடி ஆகிடுது. ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம். பார்த்தீங்களா, நம்ம வந்து அவரைக்காவை கட் பண்ணி வச்சுட்டு பாசிப்பருப்பு ஊற வச்சதோடு சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துட்டாச்சுன்னா உப்பு மஞ்சப்பொடி போட்டுட்டு நமக்கு இது ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ஈஸி அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் ஈஸி ரெசிபீஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.